இன்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக ஒசூர் அருகில் உள்ள கிழவரப்பள்ளி அணை, அதில் தென்பெண்ணை ஆற்றினுடைய நீர் மாசுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அதனை பார்வையிடுவதற்காக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு வருகை தந்திருக்கிறோம். கடந்த 1977ஆம் ஆண்டு இந்த அணை கட்ட பொழுது எனக்கு அருகில் இருக்கக்கூடிய ராஜா ரெட்டி அவர்கள் இந்த அணை கட்டுமான பணியில் ஈடுபட்டவர்கள் ஒருவர். அணை கட்ட பொழுது ஆரம்ப கட்டத்தில் ஒட்டுமொத்தமான இந்த பகுதி மக்களுடைய குடிநீர் ஆதாரமாக, ஒட்டுமொத்தமாக வறண்ட காலத்தில் மீன் பிடிக்கக்கூடிய இடமாக இந்த இடம் என்பது இருந்தது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஓரளவு விவசாய பயன்பாட்டிற்கும் தற்போது விவசாயமே செய்ய முடியாத நிலைமைக்கும் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த நதி நந்தி மலையில் உருவாகி கர்நாடகத்திலும் தமிழகத்திலும் 430 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணிக்கிறது. கர்நாடகத்தில் ஒரு பகுதி பாசனத்திற்கு பயன்பாட்டிற்கு இருக்கிறது. மீதி முழுமையாக என்னன்னு சொன்னால் தமிழகத்தில் இந்த நதியில் இணைப்பு பாம்பாறு, நல்லாறு, இது போன்ற மணிகண்டாறு போன்ற 14 துணை நதிகள் இந்த ஆறுகளில் தென்பெண்ணை ஆற்றில் கலக்குது. என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 6-7 அணைக்கட்டுகள் தடுப்பணைகள், சாத்தனூர் உள்ளிட்ட தடுப்பணைகள் கட்டப்பட்டு பாசனத்துக்கு பயன்படுகிறது. 6 மாவட்டங்களுடைய தமிழகத்தினுடைய கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதே போல திருவண்ணாமலை, கடலூர் போன்ற 6 மாவட்டங்களுடைய ஒட்டுமொத்தமான விவசாயிகளுடைய அடிப்படை நீராதாரம், அதே மாதிரி குடிநீர் ஆதாரம், கால்நடைகளுக்கான மேய்ச்சல், ஒட்டுமொத்தமான குடிநீர் ஆதாரம் என்று ஒரு பயனளிக்கக்கூடிய மிகப்பெரிய நதியாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு தென்பெண்ணை ஆற்றை புறக்கணித்து விட்டு தமிழகத்தை பற்றி கணக்கிடவே முடியாது. இந்த சூழலில் சமீப ஆண்டுகளில் கர்நாடகத்தினுடைய நகராட்சியினுடைய கழிவு நீர்கள், அதே போல தொழிற்சாலை கழிவுகள் இந்த நதியில் கலக்கப்படப்படுகிறது. அதே தமிழகத்தினுடைய ஒசூரை ஒட்டி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய கழிவு நீரும் இதில் கலக்கப்படப்பட்டு தண்ணீர் முழுமையாக பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. கடந்த காலத்தில் ஒட்டுமொத்தமாக இதனுடைய பாசன பகுதியில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புகள், மாந்தோப்பு, அதே மாதிரி நெல் விளையக்கூடிய பகுதி திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும், அதே போல கரும்பு விளையக்கூடிய கரும்பு ஆலைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய பகுதி, கடலூர் போன்ற மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமான செழிப்பான விவசாய பகுதியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமைன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமான விவசாயமே செய்ய முடியாத, பயிர்கள் விளையாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக குடிநீர் நிலத்தடி நீர் முழுமையாக மாசுபட்டு குடிநீர் பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அது கடைமடைக்கு போகிற பொழுது பாம்பாறு, சின்னாறு, மணிகண்டாறு போன்ற ஆறு, இதனுடைய பாதிப்பு கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கிறது. ஆனால் ஒசூர் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இது மிக மிக கடுமையாக கூடுதலாக இருக்கிறது என்பதுதான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆரம்ப காலத்தில் இந்த அணையில மீன் இருந்தது. அதே போல கால்நடைகள் இந்த தண்ணீரை அருந்துச்சு. அதே போல நம்ம யானை போன்ற மலைகளில் வசிக்கக்கூடிய பெரிய மிருகங்கள் எல்லாம் இந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய இடங்களில் பயன்படுத்துச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த தண்ணீர் குடிக்க முடியாத சூழல் ஏற்படுகிற போது வனவிலங்குகள் நகரை நோக்கி புலம்பெயரக்கூடிய ஆபத்து என்பது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இங்கே நதியில மீன் இல்லை, இங்க கால்நடைகள் நீர் அருந்த முடியல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை என்பது உருவாகி, ஆகவே இந்த நதி நீரை ஒழுங்குபடுத்த வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும். மீண்டும் 2 மாநில மக்களும் ஒட்டுமொத்தமாக குடிநீர் ஆதாரத்திற்கும் விவசாயத்திற்கும் இதர தேவைகளுக்கும் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்ற முறையில் கடந்த ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி ஒசூர் சார் ஆட்சியரிடம் பல்லாயிரக்கணக்கான நம்முடைய விவசாயிகள், கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் போராட்டம் நடத்தி அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றோம். அன்றைக்கு இருந்த மாநில அரசு நேரடியாக மத்திய அரசனுடைய உள்துறைக்கு கடிதம் எழுதினார்கள். பிறகு பசுமை தீர்ப்பாயத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றார்கள். அதனுடைய விளைவாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கர்நாடக அரசிற்கு நீங்க உங்களுடைய கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்துதான் இந்த நதிக்குள் விட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. நாம் இங்க என்ன வலியுறுத்துறோம்னு சொன்னா, கர்நாடக மாநிலத்தில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் மாநகராட்சி கழிவுகளும் தொழிற்சாலை கழிவுகளும் இங்க விடப்படுகிறது. ஆகவே 2 மாநில அரசுகளும் 2 மாநில முதல்வர்களும் இது ஒரு பிரத்யேகமான பிரச்சனை, உயிர்நாடி பிரச்சனை என்ற முறையில கணக்கில் எடுத்துக்கொண்டு இதற்கு கூடுதலான சுத்திகரிப்பு செய்வதும் நீர் மாசுபடாமல் விடக்கூடிய ஒரு கூட்டு நடவடிக்கையை இன்று மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அது என்ன சொன்னா, நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம் சொன்னா, கடந்த காலத்தில் எல்லாம் தமிழகத்துக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. சென்னையில பிரம்மாண்டமாக ஓடிய கோமாறு இன்னைக்கு எப்படி இருக்கு, அதே போல கோவை மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாக்கின நொய்யலாறு எப்படி இருக்கு, சுத்தப்படுத்தணும் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, காவிரி ஆத்துல லட்சக்கணக்கான கன அடி வரும்போது ஒரத்துப்பாளைய டேம்ல இருந்து கழிவு நீரை தூக்கி விடக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட மோசமான நிலைமைக்கு அடுத்த ஒரு சில ஆண்டுகளில், ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலமாகத்தான் மிக மிக மோசமா இருக்கு. இன்னும் மேலும் ஒரு 5 ஆண்டு காலம் வருகிற பொழுது இந்த நதி நீரை தொடக்கூட முடியாது என்ற நிலைமை உருவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அபாய கட்டத்தை அடைவதற்கு முன்பாக 2 மாநில அரசுகளும் எச்சரிக்கை உணர்வோடு இதில் தலையிட்டு தீர்வான வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு கேட்டுக்கொள்கிறோம். பசுமை தீர்ப்பாயம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பொல்யூஷன் போர்டு அதில் நடவடிக்கை மேற்கொள்ளணும். இன்றைக்கு மாநகராட்சிக்கெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. என்ன சொன்னா, காவிரியில பள்ளிப்பாளையம் நகராட்சியினுடைய கழிவுகள் கலந்ததுக்காக 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போடப்பட்டிருக்கிறது.
ஆகவே என்ன சொன்னா பசுமை தீர்ப்பாயம், பொல்யூஷன் போர்டு மற்றும் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள் இந்த நதிநீர் மாசுபடாமல் சுத்திகரிப்பதில் ஒரு பெரிய விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த பகுதியில் வந்து என்ன சொன்னா, குறிப்பாக ஒசூர் வட்டத்துல சென்னசந்திரம், மாரச்சந்திரம், இளையசந்திரம், பைரச்சந்திரம், திம்மசந்திரம், உளியாளம் உள்ளிட்ட 6 கிராமங்கள்ல ஒரு 2400 ஏக்கர் பைமாசி நிலம், தமிழ் சொன்னா இனாம் நிலங்கள், அன்னைக்கு மைசூர் மகாராஜா அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. பிறகு அவர்கள் ஏவல் செய்தவர்களுக்கு வந்து இனாமாக கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அந்த நிலத்துல வந்து என்ன சொன்னா, இனாம் ஒழிப்பு சட்டம் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டு நாடு முழுவதும் இனாம் ஒழிப்பு சட்டத்தின் கீழே அபாலிஷன் ஆக்ட் பிறகு விவசாயிகளுக்கு நிலம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்துல ஒரு 400 ஏக்கர் டேம் கட்டிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 2000 ஏக்கர் நிலமும் வந்து இன்றளவிலும் அந்த விவசாயிகள் பயன்படுத்தப்பட்டாலும் கூட அவர்களுக்கு உரிமை இல்லாத நிலைமை இருக்கிறது. ஆகவே கடந்த ஆண்டு மாநில அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போன பிறகு அவங்க ஏற்கனவே என்ன சொன்னா, இங்க வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில 3 தாசில்தார்களை போட்டு ஒரு தனி அலுவலகம் இதை ஆய்வு செய்வதற்காக போட்டிருக்காங்க. ஆனால் உரிய நடவடிக்கை என்பது எடுக்கப்படாமல் இருந்தது. நாம் கடந்த ஆண்டு விவசாயிகளை திரட்டி இயக்கம் நடத்திய பிறகு தமிழக அரசனுடைய தலைமைச் செயலாளர் இந்த உரிய பயனாளிகளுக்கு ஆய்வு செய்து அந்த நிலத்தை கொடுக்கலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அந்த உத்தரவுக்கு பிறகும் கூட இன்றளவிலும் வருவாய்த்துறை, கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாத காரணத்தினால் இந்த 2000 ஏக்கர் நிலம் என்பது அந்த உரிய பயனாளிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படாமல் இருக்கிறது. ஆகவே அதுவும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வரக்கூடிய 21ஆம் தேதி இங்க கிழவரப்பள்ளி அணையிலிருந்து விவசாயிகள் இந்த விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும், இங்களுடைய நிலங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ன சொன்னா, ஒட்டுமொத்தமான வெறும் விவசாயிகளுடைய கோரிக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான பொதுமக்களுடைய கோரிக்கை, வாழ்வாதாரம், குடிநீர், விவசாயம் போன்ற அனைத்தையும் பாதுகாப்பதற்கான என்ன சொன்ன, சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்கான ஒட்டுமொத்தமான தேவை என்ற முறையில அரசும் பசுமை தீர்ப்பாயம், ஒன்றிய அரசு, இரு மாநில அரசுகள், வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரக்கூடிய 21ஆம் தேதி இங்கிருந்து நடைபயணமாக சென்று ஒசூர் சார் ஆட்சியர் அலுவலரிடம் மனு அளித்து அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு இந்த சுற்றுவட்டார பகுதியிலுடைய விவசாயிகள், பொதுமக்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அனைவருமே ஆதரவளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். பெருமாள், மாநில செயலாளர், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். சமீபத்தில் அமைச்சர் கூட என்ன பார்க்குறோன்னு சொன்னா, கடந்த ஆண்டே தமிழக அரசு இதை வலியுறுத்தி இருக்கிறது. இந்த அரசு வலியுறுத்தி நடவடிக்கை மேற்கொண்டால் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் சொன்னீங்கன்னா, ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக போகக்கூடாது. இன்னைக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயமே இதை கண்டிச்சிருக்கு. கர்நாடக அரசு கண்டித்து நீங்க உரிய நடவடிக்கை எடுக்கணும், நகராட்சி கழிவுகளை விடக்கூடாது, நதியை மாசுபடுத்தக்கூடாது, ஒட்டுமொத்தமான பெங்களூருடைய தொழில் வளர்ச்சி என்ற பெயரால் அங்கு வரக்கூடிய ஒட்டுமொத்தமான தொழிற்சாலை கழிவுகளை இங்க நீங்க வரக்கூடாது. நீங்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமான அந்த ஒரத்தூர் டேம்ல வந்து நீரான பெங்களூர் கழிவுகளை சுத்தப்படுத்தி அவங்க ஒரு பகுதி வந்து என்ன சொன்ன கோளாறு வரலாம் வந்து அது பாசனத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு மொத்த வந்து கழிசட கழிவுகளை வந்து இந்த நதியில் கலக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. அதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த அரசு இங்க வலியுறுத்துவது மட்டுமல்ல, கர்நாடக அரசு வலியுறுத்துவது மட்டுமல்ல, நாம என்ன சொன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நகராட்சி, இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலை கழிவுகளும் நம்ம இங்க பார்த்தோன்னா இதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலே அந்த சின்னாத்து மூலமாக வந்து தென்பண்ணை ஆற்றில் கிடக்கிறது. ஆகவே நமக்கும் தமிழக அரசுக்கும் இங்க இருக்கக்கூடிய கூட்டு அமைப்புகளுக்கும் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கிறது. ஆகவே இரு மாநில அரசுகளும் இதில் வந்து பொறுப்பேற்று நடக்க வேண்டும் தான் நம்முடைய கருத்து. அமைச்சர் இதை நடவடிக்கை மேற்கொண்டால் நாம் வரவேற்கிறோம். நாம் வந்து அமைச்சர் பெருமக்களையும் தேவை ஏற்படுகிற பொழுது விவசாய பெருமக்களோடு சேர்ந்து நேரில் சந்தித்து நாங்கள் வந்து மகஜர் அளிக்கிறது தான் சொல்லுவோம்.